அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவேன், அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லுவேன், இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, வேலைக்கு போக மாட்டாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது, என்னை அடிக்கிறாரு, என்னால் இவர் கூட இருக்க முடியாது, நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள், ஏதாவது அவர் சொல்லி திருத்துங்க. நான் அப்பப்போ கூப்பிடுவாங்க, பெரியவங்க உட்கார வச்சு பேசுவாங்க, அப்படியே கூடி கூடி பேசிப்பாங்க. அதெல்லாம் சரியாயிடுமா, இதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பாம்மா, நீ போமான்னு அமுச்சு வச்சுருவாங்க. ஆனால் எதுவுமே மாறல. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ எனக்கு ஒரு இன்டர்வியூ கால் ஒன்று வந்துச்சு. அது வந்து நம்ம ஊர் கிடையாது, கத்தாரில் இருக்குது, தோஹாவில் இருக்குது ஹெட் ஆஃபீஸு. அதோட பேக் ஆஃபீஸ் வந்து இங்கே நம்ம ஊரில் இருக்குது, பல்லாவரத்துலேயே இருந்துச்சு. அங்கேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது, நீங்கள் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளுக்கு கேட்குறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. சரி, ஓகே ஃபைன், ஒரு ட்ரை கொடுப்போம். நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த மனுஷனுக்கு எப்படி என்னை பார்த்து என்ன தோணுச்சு தெரியல, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கம்மான்னு சொல்லிட்டாங்க.